இழந்தவங்க. அதே போல் அந்த ஆண் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். இவங்க திருமணத்தின் பொழுது அந்த பெண்ணுக்கு 89 சவரன் நகையும் திருமணம் முடிஞ்சதும் 2 லட்சம் ரூபாய்க்கு டிடியும் கணவர் பேரில் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இவங்க 2009 2 பேருக்கும் ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்டு மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கோடு நிறைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சீதன சொத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறது. சரிங்களா? இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் விரிவாக இந்த வழக்கை விசாரித்து விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 89 சவரன் அந்த பெண் கொடுத்துருக்காங்க. அதனால் 89 சவரன் நகைக்கு ஈடாக 8,90,000 ரூபாய் ரொக்கமாகவும் அதே போல் அவங்க டிடியாக கொடுத்துருக்கக்கூடிய 2 லட்சம் பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாத கணவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க.